Welcome to all. Exercise 3.2 Analytical Geometry continuation. Previous class exercise 3.1 locus and locus of the point பத்தி பார்த்தோம். Then இந்த classல straight lines பத்தி பார்ப்போம். System of straight lines. நம்ம ஆல்ரெடி 10th ல சில basic concept படிச்சிட்டு வந்திருப்போம். then இப்போ அதோட extension பார்க்கலாம். First நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் various forms of straight line. Straight lineல எத்தனை forms இருக்கு? நமக்கு மொத்தம் 4 forms தெரியும். Then இந்த 4 தான் பார்க்க போறேன் இப்போ. First form பாத்தீங்கன்னா slope and intersect of form. Slope intersect formனா y equal to mx plus u. Slope and intersect formனா அதுக்கான ஃபார்முலா என்னன்னா y equal to mx plus c. அட m என்றது slope, c என்றது intersect of y. Then second form point slope form. ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கேட்கலாம். ஸோ ஃபார்முலா y minus y1 equal to m into x minus x1. m என்றது ஸ்லோப்பு, x1 y1 பாயிண்ட். ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம பேசிக்காக 4 டைப் பார்க்க போகிறோம். ஃபிஃப்த்ன்றது ஜென்ரல் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் டைப்பில் ஸ்லோப்பும் இன்டர்செக்ட் பாயிண்ட்டும் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டால் அதுக்கான ஃபார்முலா. செகண்ட் பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டால் அதுக்கான ஃபார்முலா. தென் தேர்டில் 2 பாயிண்ட் ஃபார்ம். ரெண்டுமே பாயிண்டாக கொடுத்துட்டு x1 y1 x2 y2 ரெண்டுமே பாயிண்டாக கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டாங்கன்னா y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. இது ஒரு ஃபார்முலா. இது நம்ம டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரியா இருந்தால் டிட்டர்மினன்ட்டாக x y1 x1 y1 1 x2 y2 1 equal to 0. இது எதுக்கான ஃபார்முலானா 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டாங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது நம்ம டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரியா இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஃபோர்த் டைப் இன்டர்செக்ட் ஃபார்ம். எக்ஸோட இன்டர்செக்ட் அண்டு ஒய்யோட இன்டர்செக்ட். எக்ஸை இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய இப்போ கிராஃபில் எக்ஸை இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் ஏ, தென் ஒய்யை இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் பி. 0, b, a, 0. ஏன்றது எக்ஸோட இன்டர்செக்ட், பின்றது ஒய்யோட இன்டர்செக்ட் ரெண்டுமே கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டாங்கன்னா x by a plus y by b equal to 1. The last one is general form. General form of a straight line na ax plus by plus c equal to 0. நம்ம ப்ரீவியஸாக பார்த்த போன 4 ஃபார்முலையும் எல்லா ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நம்ம கிடைக்க போகிற ஜென்ரல் ஃபார்ம் என்னவா இருக்குன்னா ax plus by plus c equal to 0. இன்டர்செக்ட் ஃபார்மாக இருக்கலாம், 2 பாயிண்ட் ஃபார்மாக இருக்கலாம், 1.1 ஸ்லோவாக இருக்கலாம். தென் ஸ்லோப் வந்து இன்டர்செக்ட் ஃபார்ம் எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது நம்ம கிடைக்க போகிற ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி ஃபார்மேட் இருக்குன்னா ax plus by plus c equal to 0 ஜென்ரல் ஃபார்ம். இல்லை ஸ்லோப்புன்றது என்ன, இன்டர்செக்ட். ஸ்லோப்னா என்னன்னா அதோட சாய்வுன்னு சொல்லுவோம். ஸ்லோப்னா m equal to tan theta. ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா m equal to tan theta. theta and the angle of inclination. ஸோ எக்ஸோட பவர்லி 1, ஒய்யோட பவர்லி 1 ரெண்டுமே ஒன்றா இருக்கும்போது கண்டிப்பாக என்னவா இருக்குன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். தென் ஆங்கிள் பிட்வீன் 2 ஸ்ட்ரெயிட் லைன். 2 ஸ்ட்ரெயிட் லைனை கொடுத்துட்டு அந்த 2 ஸ்ட்ரெயிட் லைனும் இன்டர்செக்ஷன் பண்ணும்போது வரக்கூடிய ஆங்கிளை கேட்டால் என்ன பண்ணலாம். இப்போ லைன் 1 அண்ட் லைன் 2 எடுத்துக்கலாம். அந்த 2 லைனும் இன்டர்செக்ட் பண்ணும்போது வரக்கூடிய ஆங்கிளை எப்படி கண்டுபிடிக்கலாம் டீட்டாவை. ஃபர்ஸ்ட் லைன் 1 y equal to m1x plus c1. இது நமக்கு என்ன ஃபார்ம்னு தெரியும், ஸ்லோப் அண்டு ஒய்யோட இன்டர்செக்ட் ஃபார்ம். இதில் y equal to m1x plus c1. m1 ஸ்லோப்பு, c1 இன்டர்செக்ட் ஆஃப் y. தென் லைன் 2 y equal to m2x plus c2. ரெண்டுமே என்னன்னா ஜென்ரல் 2 ஸ்ட்ரெயிட் லைன். லைன் 1 ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், லைன் 2 ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதில் m1 m2னா m1ன்றது லைன் 1ஓட ஸ்லோப்பு, m2ன்றது லைன் 2ஓட ஸ்லோப். c1னா லைன் 1ஓட ஒய்யோட இன்டர்செக்ட், c2னா லைன் 2ஓட ஒய்யோட இன்டர்செக்ட். இது போல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு அதுக்கான ஆங்கிள் கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னா தீட்டான்றது ஆங்கிள். தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் தென் மாடுலஸ் ஆஃப் m1 minus m2 divided by 1 plus m1 into m2. 2 straight line intersect பண்ணும்போது வரக்கூடிய ஆங்கிளை கேட்டாங்கன்னா theta equal to tan inverse of determinant of m1 minus m2 the whole divided by 1 plus m1 m2. m1ன்றது ஃபர்ஸ்ட் லைன் 1ஓட ஸ்லோப், m2ன்றது லைன் 2ஓட ஸ்லோப். ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா
m equal to tan theta. எப்போனா ஆங்கிள் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்பாங்க. தென் இது போல் ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரெயிட் லைனை கொடுத்துட்டு அதிலிருந்து ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ax plus by plus c equal to 0. இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரெயிட் லைனை கொடுத்துட்டு அதிலிருந்து ஸ்லோப் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா m equal to minus of a by b minus of x ஓட கோஎஃபிஷியன்ட் தி ஹோல் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. தென் கான்கரன்ஸ் ஆஃப் 3 லைன்ஸ். ஒரு 3 லைனை கொடுத்துட்டு அது கன்கரன்ஸாக இருக்கான்னு பார்க்க சொன்னாங்கன்னா ஜஸ்ட் எதுவும் பண்ண வேணாம், அதுக்கு டிட்டர்மெண்ட் எடுத்து 0ன்னு கிடைச்சா கன்கரண்ட் நமக்கு என்னென்னா இந்த 3 லைனும் ஒரே பாயிண்டில் மீட் பண்ணும். இப்போ லைன் 1 லைன் 2 அண்டு லைன் 3 இந்த 3 லைனுமே ஒரே பாயிண்டில் மீட் ஆனால் அதுக்கு பேர் கன்கரன்ஸ் ஆர் கன்கரண்ட். லைன் 1 அண்ட் லைன் 2 லைன் 3 நம்மகிட்ட 3 லைனை கொடுத்துட்டு இது கான்கரண்ட் லைன்லாம் பார்க்க சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணால் போதும், டிட்டர்மெண்ட் எடுக்க போகிறோம். a1 b1 c1 லைன் 1 எழுதிக்கலாம். தென் a2 b2 c2 லைன் 2, தென் a3 b3 c3 லைன் 3. டிட்டர்மெண்ட் பண்ணும்போது 0ன்னு கிடைச்சா கன்கரண்ட், இல்லைனா நாட் கன்கரண்ட். நெக்ஸ்ட் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஆஃப் a பாயிண்ட் ஃப்ரம் a லைன். ஒரு லைன் எடுத்துக்கலாம், ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைனுக்கான டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் வந்து எனி பாயிண்ட்டாக இருக்கலாம், பாயிண்ட் இஸ் ஆரிஜினாக இருக்கலாம், அது எக்ஸப்ட் ஆரிஜின். ஸோ ரெண்டுத்துக்குமான ஃபார்முலா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ax plus by plus c equal to 0 ஸ்ட்ரெயிட் லைன். அது எனி பாயிண்ட் l, m எக்ஸப்ட் ஆரிஜின், ஆரிஜினை தவிர இருக்கிற எனி பாயிண்ட் l, m. டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா d equal to modulus of a. அந்த எக்ஸுக்கு பதில் எல்லை ரிப்ளேஸ் பண்ண போகிறோம், ஒய்க்கு பதில் எம்மை ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். al plus bm plus c ஹோல் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணுறோம் ப்ளஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் d equal to modulus of al plus bm plus c the whole divided by root of a square plus b square. சேம் அதே போல் இப்போ ஆரிஜினாக இருந்தால் ப்ரீவியஸ் ஃபார்முலா எக்ஸப்ட் ஆரிஜின். தென் இப்போ ஆரிஜினாக வரும்போது எக்ஸுக்கு பல 0 0 ஆகிடும், ஒய்க்கு பல 0 ஸோ இங்கேயும் 0 ஆகிடும், ப்ளஸ் சி மட்டும் எடுத்துக்க போகிறோம். பை ரூட் ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணுறோம் ப்ளஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணுறோம், ரூட் ஆஃப் a square plus b square. ஸோ மெயின் ஃபார்முலா இங்கே டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஃப்ரம் a லைன்னா 2 ஃபார்முலா, எக்ஸப்ட் ஆரிஜின் தென் இங்கே ஆரிஜின். Example 3.4. Find the acute angle between the two lines. 2 lines கொடுத்துட்டு அந்த 2 linesக்கான ஆங்கிள் கேட்டிருக்கேன். acute angle அது 90 டிகிரி விட கம்மியாக இருக்கிற ஆங்கிள். ஸோ 2x minus y plus 3 equal to 0 and x plus y plus 2 equal to 0. 2 straight line, அதுக்கான ஆங்கிள் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்க என்ன வேணும்னா ஸ்லோப் வேணும். லைன் 1க்கான ஸ்லோப் வேணும், லைன் 2க்கான ஸ்லோப் வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்லோப் ஆஃப் லைன் 1, லைன் 1 எடுத்துக்கலாம். ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா, m equal to minus of a by b. ஸோ ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப்பாக இருக்குது, நம்ம m1ன்னு எடுத்துக்கலாம். மைனஸ் ஆஃப் ஏன்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், பின்றது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். ஸோ மைனஸ் ஆஃப் ஏக்கு பதிலாக 2ஐயும் பிக்கு பதிலாக -1 அப்ளை பண்ணுறோம். மைனஸ் கேன்சல்னா m1 equal to 2. தென் ஸ்லோப் ஆஃப் லைன் 2, லைன் 2ஓட ஸ்லோப். லைன் 2 என்னவா இருக்குது, x plus y plus 2 equal to 0. ஸ்லோப்புக்கான ஃபார்முலா மைனஸ் ஆஃப் a by b. ஸோ மைனஸ் எடுத்துக்கலாம். ஏன்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, பின்றது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ -1 by 1 ஆன்சர் -1. இப்போ லைன் 1க்கான ஸ்லோப் அண்டு லைன் 2க்கான ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஆங்கிள் ஃபைன் பண்ணுவோம். ஆங்கிளுக்கு என்ன ஃபார்முலா, θ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் m1 minus m2 தி ஹோல் டிவைடட் பை 1 plus m1 into m2. m1க்கு பதிலாக 2ஐயும் m2க்கு பதிலாக -1ஐயும் ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ θ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் m1க்கு பதிலாக 2, m2க்கு பதிலாக -1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ 1 plus m1க்கு பதிலாக 2, m2க்கு பதிலாக -1. ஸோ 2 plus 1 இங்கே 3, 1 minus 2னா ஸோ 1 minus 2 நமக்கு -1 கிடைக்கும். 2 plus 1 இங்கே 3 எடுத்துக்கலாம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 3 ஹோல் டிவைடட் பை -1 கிடைக்கும். என்ன எடுத்துக்கலாம்னா இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 3 by -1. மாடுலஸோட பர்பஸ் என்னன்னா உள்ள நெகட்டிவாக இருந்தாலும் அது பாசிட்டிவாக மாற்றும். ஸோ +3 ஆல்ரெடி இங்கே பாசிட்டிவாக இருக்குது, அண்ட் -1க்கு மாடுலஸ் எடுத்தால் +1 மாறும். ஸோ 3 by 1 3 டேரெக்டாக இங்கே 3 எடுத்துக்கலாம். ஸோ ஆங்கிள்ன்றது என்னவா இருக்குன்னா θ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3. நமக்கு tan இன்வர்ஸ் 3யோட வேல்யூ தெரியாது, ஸோ டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ θ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3ன்றது ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ். எக்ஸசைஸ் 3.2ல கொஸ்டின் நம்பர் 2.
கொஸ்டின் நம்பர் 1 நீங்கள் அசைன்மெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் எக்ஸாமில் என்ன பார்த்தோமோ சேம் அதே மெத்தட் தான். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் லைனை கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா ஆங்கிள் ஃபைன் பண்ணோம். பட் கொஸ்டின் நம்பர் 1ல் டேரெக்டாகவே ஸ்லோப் கொடுத்துருவாங்க. M1 அண்ட் M2 கொடுத்துட்டு ஆங்கிள் கேட்டிருப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலாவில் M1 அண்ட் M2 அப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஸோ செகண்ட் கொஸ்டினில் ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் 4,1 ஃப்ரம் த லைன் 3x - 4y + 12 = 0. என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. லைன் பார்த்தீங்கன்னா 3x - 4y + 12 = 0. தென் பாயிண்ட் என்னவா இருக்குன்னா 4,1. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைனுக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு ஃபார்முலா தெரியும். டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஃப்ரம் எ லைன்னா t = டிட்டர்மினன்ட் ஆஃப் AL + BM + C தி ஹோல் டிவைடட் பை √a² + b². இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். எழுதும் போது 3 எக்ஸுக்கு பதிலாக 4 ரிப்ளேஸ் பண்ண போகிறோம், -4 yக்கு பதிலாக 1 ரிப்ளேஸ் பண்ண போகிறோம், +12 அவ்வளோதான். ஸோ 3 எக்ஸுக்கு பதிலாக 4 ரிப்ளேஸ் பண்ணிட்டோம், -4 yக்கு பதிலாக 1 +12 தி ஹோல் டிவைடட் பை √a² + b². ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணணும், ப்ளஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 3 4s are 12, -4 plus இங்கே 12, then √25. 12 + 12 24, 24ல் 4 மைனஸ் பண்ணால் 20, √25னா 5 எடுத்துக்கலாம். 1 டைம் இங்கே 4 டைம்ஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் 4 is equal to 4. ஸோ டிஸ்டன்ஸ் இங்கே 4 யூனிட். கொஸ்டின் நம்பர் 3, show that the straight lines x plus y minus 4 = 0, 3x plus 2 = 0 and 3x minus 3y plus 16 = 0 are concurrent. Concurrent means என்னன்னா 3 are more than 3 lines meeting at a same point. 3 lines நமக்கு ஒரே பாயிண்ட்ல மீட் பண்ணா அது என்னன்னு சொல்லுவோம்னா concurrent சொல்ல போறோம். நம்ம 3 லைன் கொடுத்துட்டு அது கன்கரண்டா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. 3 லைனும் ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகுமா ஆகாதான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. Using determinant of A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 = 0 கிடைச்சா therefore 3 lines are concurrent. Using determinant fill பண்ணும்போது A1 க்கு பதிலா 1 1 -4 வேல்யூஸ் எடுத்து நம்ம அப்படியே ரிப்ளேஸ் பண்ணா போதும். 1 1 -4. So 1 1 -4. Then second லைன்ல x க்கு பதிலா 3 y க்கு பதிலா 0 கான்ஸ்டன்ட் க்கு பதிலா 2. So 3 0 2. நீங்க 3 -3 16. இங்க 3 -3 16. ஸோ அதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இங்கே 1 எடுத்துக்கிட்டு 1ஓட ரோ 1 காலம் கேன்சல் பண்ணுறோம். ஸோ இங்கே 0 மைனஸ் ஆஃப் -6 ப்ளஸ் 6 மாறும். தென் -1 3 × 16 48 மைனஸ் ஆஃப் 3 × 2 இங்கே 6. தென் -4 கேன்சல் பண்ணால் 3 × -3 -9 மைனஸ் ஆஃப் 0. 1 × 6 -1 ஆஃப் 48 - 6 42 -4 × -9. 1 × 6 இங்கே 6 -42 minus into minus plus இங்கே 36. So 36 plus 6 42 minus 42 42 minus பண்ணும்போது நமக்கு 0 கிடைச்சிரும். So 0 வரும்போது the given lines are concurrent. 3 lines கொடுத்துட்டு அப்போ concurrent கேட்டாங்கன்னா ஜஸ்ட் அங்கே என்ன வேல்யூஸ் இருக்கும், ஈக்குவல் டு வெளியே ஃபுல்லாக 0 எடுத்துக்கணும். எல்லா வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு 0 அண்ட் ஈக்குவல் 0 கொண்டு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இங்கே எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நம்பர் எக்ஸ் ஒய் நம்பர் தென் எக்ஸ் ஒய் நம்பர் எடுத்து டிட்டர்மின் பண்ணும்போது நமக்கு 0 கிடைச்சா இட் இஸ் கன்கரண்ட், இல்லையா நாட் ஏ கன்கரண்ட். ஸோ இதே போல் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன கேட்டிருப்பாங்கன்னா கன்கரண்ட்னு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா மீட்டிங் பாயிண்ட்டையும் கேட்பாங்க. தென் மீட்டிங் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 3 ஈக்குவேஷனில் எனி 2 ஈக்குவேஷன் எடுத்து நம்ம நார்மலாக எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணாலே போதும். ஜஸ்ட் நான் அதையும் இங்கே சால்வ் பண்ணி காட்டுறேன். நமக்கு இந்த சம்முக்கு இந்த ஸ்டெப் முக்கியம் இல்லை, வெறும் கன்கரன்சி மட்டும் ப்ரூவ் பண்ணால் போதும். பட் எக்ஸாம்பிள் சம் இருக்குது, நீங்கள் அதை அசைன்மெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், கன்கரண்ட்டை கண்டுபிடிச்சது அதுக்கப்புறமா நம்ம மீட்டிங் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ மீட்டிங் பாயிண்ட் நமக்கு வேணும்னா 3 ஈக்குவேஷன் எனி 2 ஈக்குவேஷன் 1 × 2 எடுத்துக்கலாம், 2 3 and 3 1 இது வேணால் எடுத்துக்கலாம். நாங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 3யும் சால்வ் பண்ணி அந்த மீட்டிங் பாயிண்டை கண்டுபிடிக்க போகிறேன். ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்சு எலிமினேஷன் மெத்தடில் அதை சால்வ் பண்ணாலே போதும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன பண்ணுறோம், 3ஆல் இன்ட்டு பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு மைனஸ் பண்ணுற ஃபார்மேட்டில் வரும். ஈக்குவேஷன் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் -4 கொடுத்துருப்பாங்க. ஸோ 3ஆல் இன்ட்டு பண்ணும்போது 3x + 3y
தென் -12 = 0 கிடைக்கும். -12 ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் +12 மாறும். ஸோ 3x + 3y = 12. தென் ஈக்குவேஷன் நம்பர் 2 3x - 3y = -16. ஈக்குவேஷன் நம்பர் 1 மட்டும் 3 என்ட்ரு பண்ணிட்டோம். தென் ஈக்குவேஷன் நம்பர் இங்கே 3 எடுத்துக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் y நம்பர் டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். +3y -3y 3x + 3xனா 6x = -16ல் +12 போனால் -4. நம்ம x மட்டும் தான் வேணும். ஸோ 6 இங்கே டிவைடாக மாற்றிக்கலாம். ஸோ -4/6 2 டேபிள் டிவைட் பண்ணும்போது 4ல் 2 டைம்ஸ் இருக்கும், 6ல் 3 டைம்ஸ் எடுத்துக்கலாம். x ஃபைன் பண்ணிட்டோம். எக்ஸை யூஸ் பண்ணி நம்ம இப்போ y ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். 1ல் x + y = 4. எக்ஸுக்கு பதிலாக -2/3 y மட்டும் வேணும். ஸோ மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ 4 + 2/3 கிராஸ் பண்ணால் 4 3s are 12. 12 + 2 9 14/3. ஸோ y-ஓட வேல்யூ 14/3. The point of concurrency என்னவா இருக்குன்னா 2/3 then 14/3. Question number 4. Find the value of a for which the straight lines 3x + 4y = 13, 2x - 7y = -1 and ax - y - 14 = 0 are concurrent. 3 லைன்ஸும் கன்கரண்ட்னு கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி ஏஓட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. கன்கரண்ட்டாக என்ன அர்த்தம்? டிட்டர்மின் பண்ணி வர ஆன்சர் 0. ஸோ கண்டிஷன் ஃபார் த கன்கரண்ட் லைன்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் a1 b1 c1 a2 b2 c2 a3 b3 c3 = 0. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு அவுட் சைடில் இருக்கிற கான்ஸ்டன்ட்டை இன்சைட் கொண்டு வர போகிறோம். ஸோ 3x + 4y -13 மாறும். 2x - y + 1 = 0. ax - y - 14 = 0. ஸோ ஃபுல்லாக இங்கே நமக்கு தேவையான ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது 3 4 -13 தென் 2 -7 1 ஃபில் பண்ணதுக்கப்புறமா a -1 -14. ஸோ இப்போ இங்கே டேக்கிங் டிட்டர்மினன்ட் ஃபஸ்ட் இங்கே 3 எடுத்துக்கலாம். 3யோட ஒரு 1 காலம் கேன்சல் பண்ணுறோம். -7 × -14 98 தென் -1 × +1 -1. ஸோ -× -+1. நெக்ஸ்ட் இங்கே -4 பின் மேட்ரிக்ஸ் மேலே ப்ளஸ் மைனஸ் ஸோ -4. 4ஓட ரோ 1 காலம் எடுத்துட்டா 2 × -14 -28 தென் -1 × a -13. ஸோ ரோ 1 காலம் எடுத்துட்டா 2 × -1 -2 தென் -7 × a னா -7a. ஸோ -× +7a = 0. ஸோ 3 × 98 + 1 99 ப்ளஸ் -4 × -28 னா plus 112 then -a × -4 na plus 4a -13 × -2 na -× plus 13 × 2 26 then plus into minus 13 × 7 na 91a = 0 then 3 × 99 na 297 plus 112 then numbers full தனியாக எடுத்துக்கலாம் plus 26 then a values தனியாக எடுக்கும்போது 4a -81a மைனஸ் பண்ணும்போது -87a. இந்த நம்பர்ஸை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணலாம். எல்லா நம்பரையும் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு 435 கிடைக்கும். 297 + 112 + 26 ப்ளஸ் பண்ணால் 435 -87a. நமக்கு ஏவோட வேல்யூ மட்டும் தான் வேணும். ஸோ மைனஸை ஈக்குவல் டு ரைட் சைடு கொண்டு போனால் ப்ளஸ்ஸாக மாறும். 435 = 87a. ஏ மட்டும் வேணும்னா 87 டிவைடாக மாற்றிக்கலாம். ஸோ 435 divided by 87 டிவைட் பண்ணும்போது நமக்கு 1 டைம் 87 435ல் 5 டைம்ஸ் இருக்கு. ஸோ ஏவோட வேல்யூ என்னன்னா a = 5. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.6 பார்த்துக்கலாம். இஃப் தி ஆங்கிள் பிட்வீன் த 2 லைன்ஸ் இஸ் π/4. 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் பண்ணும்போது ஒரு ஆங்கிள் மேக் ஆகும் தீட்டா. அது என்னவா இருக்குன்னா π/4ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஸ்லோப் ஆஃப் ஒன் ஆஃப் தி லைன்ஸ் இஸ் 3. 2 லைன் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா 2 ஸ்லோப் இருக்கும். லைன் 1க்கு ஒரு ஸ்லோப் இருக்கும் அண்ட் லைன் 2க்கு ஒரு ஸ்லோப் இருக்கும். லைன் 1ஓட ஸ்லோப் என்னவா இருக்குன்னா 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ m1 = 3. தென் ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் அதர் லைன். தென் செகண்ட் லைனோட ஸ்லோப் கேட்டிருக்காங்க. m2 ஃபைண்ட் பண்ண போகிறோம். தீட்டா π/4 m1 3 m2 கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா tan θ = ரெண்டு மாதிரி யூஸ் பண்ணுவோம். tan θ = modulus of m1 - m2 by 1 plus m1 into m2. Another formula is theta equal to tan inverse of modulus of m1 minus m2 by 1 plus m1 into m2. First use பண்ண போறோம். So
So tan theta equal to modulus of m1 minus m2 the whole divided by 1 plus m1 into m2. Theta வந்து இங்கே pi by 4 எடுத்துக்கலாம் is equal to m1க்கு பதிலாக 3 replace பண்ணுறோம் and m2 அப்படி எடுத்துக்கலாம் அதான் நம்ம ஃபைன் பண்ண போகிற வேல்யூ whole divided by 1 plus m1க்கு பதிலாக 3 so 3 into m2. Tan pi by 4 45 னா வேல்யூ 1. மாடுலஸை ரிமூவ் பண்ணிடலாம் நெகட்டிவாக இருந்தால் மட்டும் பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது ஸோ மாடுலஸ் ரிமூவ் பண்ணிட்டா 3 மைனஸ் மாடுலஸோட யூசஸே -4னா +4 மாறுது ஸோ -5னா +5 சேஞ்ச் பண்ணும் நமக்கு எந்த ஒரு நம்பருமே நெகட்டிவாக இல்லை ஒரு டேர்மாக இருக்குது ஸோ இந்த டேர்ம் என்ன பண்ணலாம் டைரெக்டாக எடுத்துக்கலாம் தென் டிவைடாக இருக்கிறது கிராஸ் பண்ணுறோம் 1 கூட இன்ட்டு பண்ணால் சேம் அதே நம்பர் தான் ஸோ 1 + 3m2 ஈக்குவல் டு 3 - m2 m2லாம் தனியாக எடுத்துக்கலாம் நம்பரை தனியாக எடுத்துக்கலாம் -m2 +m2 மாறும் +1 இங்கே -1 மாறும் 3 + 1னா 4m2 ஈக்குவல் டு 2 m2 மட்டும் வேணுன்னா 4 இங்கே டிவைடாக மாற்றிக்கலாம் ஸோ 2/4னா ஆன்சர் 1/2 ஸோ m2ஓட வேல்யூ நமக்கு 1/2 அனதர் ஸ்லோப் இஸ் 1/2. Exercise 3.2 question number 5. A manufacturer produced 80 TV sets at a cost of 2,20,000 and 125 TV sets at a cost of 2,87,500. Assuming the cost curve to be linear. The cost curve என்னவா இருக்குன்னா லீனியரா ஒரே மாதிரியா இருக்குன்றாங்க. Find the linear expression of the given information. The given information யூஸ் பண்ணி ஒரு linear expression ஃபார்ம் பண்ண போறோம். Also estimate the cost of 95 TV sets. கொஸ்டின்ல 80 டிவி செட்டோட ரேட்டு 2,20,000 125 டிவி செட்டோட காஸ்ட் என்னவா இருக்குன்னா 2,87,500. இந்த இன்ஃபர்மேஷன் என்னவா இருக்குன்னா லீனியர் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்குன்னு அர்த்தம். தென் 95 டிவி செட்டோட காஸ்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு 2 பாயிண்ட்டை மேக் பண்ண போகிறோம். லீனியர் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்துக்கலாம். அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபஸ்ட் ஒரு பாயிண்ட் ஏன்ற பாயிண்டில் டிவி செட் அண்ட் அதுக்கான காஸ்ட்டு 80 டிவி செட்டோட காஸ்ட் என்னென்னா 2,20,000 அது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். தென் செகண்ட் பாயிண்ட் பின்னு எடுக்க போகிறோம். பி என்னென்னா 125 டிவி செட்டுக்கு 2,87,500 ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா லீனியர் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் 2 பாயிண்ட் ஃபஸ்ட் நம்ம வந்து ஈக்குவேஷன் இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் given 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நமக்கு டிவி செட் அதுக்கான காஸ்ட்டாக கொடுத்தாங்க. பட் லீனியர் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம மாற்றும் போது அதை ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ ஏ ஒரு பாயிண்ட் பி ஒரு பாயிண்ட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லீனியரோட ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண போகிறோம். தென் அந்த ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா அதை யூஸ் பண்ணி 95 டிவி செட் சி பார்த்தீங்கன்னா 95 டிவி செட்டுக்கான காஸ்ட் கேட்டிருக்காங்க. சி பாயிண்டில் 95 தென் அதோட காஸ்ட்டு y1 எடுத்துக்கலாம். எப்பவுமே அந்த என்ன பண்ணுறோம் இந்த டிவி செட்டை நம்பர் ஆஃப் டிவி செட்ஸ் என்ன பண்ணலாம் எக்ஸ் ஆகும். அதுக்கான காஸ்ட்டை இங்கே ஒய்யாகவும் எடுக்க போகிறோம். ஸோ 80 டிவி செட்னா x1 காஸ்ட்டை இங்கே y1 125 டிவி செட்னா x2 காஸ்ட்டை இங்கே y2 எடுத்துக்கலாம். அதை யூஸ் பண்ணி சின்ற பாயிண்ட்டை ஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது லீனியர் ஃபார்மேட்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் வேணும். ஏ ஒரு பாயிண்ட் பி ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கான ஃபார்முலா y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. So x1 y1 x2 y2. ஸோ இங்கே நம்ம given பாயிண்ட்டை யூஸ் பண்ணி லைனை ஃபார்ம் பண்ணிட்டோம். y minus y1 அதோட வேல்யூ தென் y2 minus y1 y2ஓட வேல்யூ y1 வேல்யூ equal to x minus x1 வேல்யூ தென் x2 minus x1 வேல்யூ வேல்யூ இங்கே அப்ளை பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா y minus 2,20,000 by 2,87,500 minus 2,20,000 மைனஸ் பண்ணும்போது 67,500 is equal to x minus 80 by 125 minus 80 na 45. Just the divide term multiplication மாத்திக்கலாம். y minus 2,20,000 equal to x minus 80 then into value by 45. So cancel பண்ணும்போது 45 67,500 cancel பண்ணா 1,500. Then நமக்கு linear equation வேணும். So y minus 2,20,000 equal to x into 1,500. So 1,500x minus
80 into 1500 1,20,000. ஜஸ்ட் நமக்கு அந்த லீனியர் ஈக்குவேஷன் வேணும். ஸோ அதுக்காக மைனஸ் டேர்மை ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் டேர்மை மாற்றிக்கலாம். ஆல்ரெடி இங்கே 1500 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1,20,000 ப்ளஸ் 2,20,000 மைனஸ் பண்ண நமக்கு ஆன்சரில் 1 lakh கிடைக்கும். ஸோ இதுதான் அவங்க கண்டுபிடிக்க சொன்ன லீனியர் எக்ஸ்பிரஷன். தென் இந்த லீனியர் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி டிவி 95 டிவிஸ் கொடுத்துட்டு அதுக்கான காஸ்ட் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் டிவிஸ் எக்ஸ்னும் காஸ்ட்டு ஒய்னு எடுக்க போகிறோம். நமக்கு டிவியோட நம்பர் ஆஃப் டிவிஸ் என்னவா இருக்குன்னா 95. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 95. இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவலாக 95 அப்ளை பண்ணி ஒய் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸுக்கு போல இங்கே 95. ஸோ 1500 இன்ட்டு 95 கூட இங்கே 1 lakh ப்ளஸ் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 2,42,500. இப்போ 95 டிவியை ப்ரொடியூஸ் பண்ண அவங்களுக்கு ஆகிற காஸ்ட் என்னவா இருக்குன்னா 2,42,500. எக்ஸாம்பிள் 3.5, 3.7, 3.8 அண்ட் 3.9 அசைன்மெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அசைன்மெண்ட் சம் எல்லாமே எக்ஸசைஸில் ஒரு சம் சால்வ் பண்ணியிருப்போம். சேம் அதே மெத்தட் தான். பட் நீங்கள் தான் என்ன பண்ணணும், எக்ஸசைஸில் எந்த சம் எக்ஸாம்பிள் சம் மெத்தடில் இருக்குன்னு பார்த்து ரெஃபர் பண்ணி சால்வ் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் நமக்கு எக்ஸசைஸ் 3.2 பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் தெளிவாக தெரிஞ்சாலே போதும். ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கான ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் அண்ட் லைன், then angle between two straight lines.